நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு ரீசன்ஸ் இருக்கும். சில பேர் நீங்கள் ஃபோர்ட்நைட் விளையாடுறீங்களா, அது பார்க்கறதுக்காக ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ப்ரோ நீங்கள் வந்து பேசுறது கேட்கும்போது ஆர்ஜே பாலாஜி பேசுகிற மாதிரியே இருக்குது ப்ரோ, அதுக்காக நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங் சொல்லுவாங்க, சில பேர் வந்து க்ரஷ் ட்ரிபியூட்ல இருந்து ஆரம்பிச்சு கிரிப்டோ கரன்சி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்மளோட சேனல்ல இருந்து நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தான். ஏன்னா அந்த சேனல்லேருந்து பொதுவாக யூடியூபர்ஸ் தானே ஏர்ன் பண்ணுவாங்க, நாங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம பக் பவுண்டி அப்படிங்கிற மாதிரி லைக் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது கேள்விப்பட்டீங்களா, அதே மாதிரி அந்த பக்கை தூக்கிட்டு பவுண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம் நம்மளோட டிஸ்கட் சர்வரில். அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். வித் தட் பீயிங் செட், இட்ஸ் I.Tamizhan, developer, streamer, engineer, and here we go. ஓகே, உங்களுக்குலாம் பேசிக்காக தெரியவில்லை என்றால் நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐம் டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி போயிருக்கலாம். அதில் ஃப்ரீலான்சரையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம், மோஸ்ட் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் லைக் மெஜாரிட்டி ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரீலான்சிங் சொல்லும்போது நான் ஃபைவரில் மட்டும் ஃப்ரீலான்ஸ் பண்ணல, ஆஃப் ஃபைவரில் நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட ஒர்க் எப்படி இருந்துட்டு அப்படின்னா, சில டைம் நான் பண்ண வேண்டிய ஒர்க்கு 1 மணி நேரத்தில் 2 பேருக்கு என்னால் பண்ண முடியும், ஒர்க் பண்ணி கொடுக்கவும் முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் 10-15 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு ஒர்க் பண்ணித்தா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பிரச்சனை வரும். என்னால் என்ன பண்ண முடியும்னா அந்த 10 பேர்கிட்ட இருந்து ஒர்க்கை வாங்க முடியாது கண்டிப்பாக, ஏன்னா சோலோவாக ஒரு ஆளால் என்ன பண்ண முடியாது. ஸோ ஒரு டீமாக என்னால் வச்சு பண்ண முடியும். ஒரு டீமை மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய ப்ரொசீஜர். நான் இதை வச்சு நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் செட் ஆகும், சம்டைம்ஸ் செட் ஆகவே செய்யாது. ஸோ சில டைம்ஸ் என்னால் என்ன பண்ண முடியவில்லை என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால் எல்லா ஒர்க்கையும் அக்செப்ட் பண்ண முடியவில்லை என்றது ஒரு ட்ரூத் அண்ட் ஃபேக்ட். ஓகே, இப்போ நான் வந்து ரொம்பவே செலக்டிவாக என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டெஃபினட்டாக இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அப்போ நான் எந்த மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்துருப்பீங்களா, அவர் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற தெரிஞ்ச கேஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவார். அந்த மாதிரி தான் நான் இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் என்னால் நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியல, ஹெல்ப் பண்ண முடியல. சில பேருக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்காக என்கிட்ட வருவாங்க. என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஒர்க்கை 100% பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதுன்னு எனக்கு தெரியாது. முடியும்னா மட்டும்தான், அதாவது அந்த ஒர்க்கை கண்டிப்பாக என்னால் முடியும், நான் அதை பண்ணி கொடுத்தா மட்டும் தான் அதை என்ன பண்ணணும், அதுக்கு சார்ஜ் வாங்குவேன். சப்போஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னால் அதை பண்ணி கொடுக்க முடியலன்னா நான் சார்ஜ் வாங்கவே மாட்டேன். ஸோ இது வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானமான செயல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது கண்டிப்பாக எனக்கு என்னன்னா டைம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு 10 மணி நேரம் ஒரு விஷயத்தை பண்ணுவோம், அது ஒர்க்கு பண்ணி முடிக்க முடியாது, அவங்களுக்கு நினச்ச எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வராது. ஸோ அவங்க காசு கொடுக்குறேன்னு சொன்னாலும் நம்மளால் வாங்க முடியாது. அந்த ஒரு விஷயத்தில் என்னால் என்ன பண்ண முடியும்னா பேமெண்ட் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற டைமில் வந்து வித்தியாசமான ஒரு அப்ரோச், சரி ஏன் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு அப்ரோச் கொண்டு வந்திருக்கேன். அந்த அப்ரோச் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வித் தட் பீயிங் செட், என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெருசாக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் வராங்க, அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் அது இன்டெஃபினட்டான ஒரு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட டிஸ்கட் சர்வரில் பவுண்டி அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலில் வந்து நான் ஒரு பவுண்டி போட்டுருவேன். இப்படி ஒரு ஒர்க் இந்த இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எப்படி பண்ணுனீங்க அப்படிங்கிற மாதிரி லைக் ஒவ்வொரு என்ன சொல்கிறதுக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் கேக்குக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ரிவார்ட்ஸ் இருக்கும், டைம் டியூரேஷன்ஸ் இருக்கும், புரியுதா? ஸோ அந்த மாதிரி என்னன்னா இப்படி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, இது யார் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட சர்வரில் 700 சில்லற பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ அதில் ஒரு 5-6 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. அதில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ ரிசல்ட் கிடைக்கும். யார் ஃபஸ்ட் நமக்கு சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு பே பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஒர்க்கே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், சப்மிட் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் ஆக்சுவலான ப்ரொசீஜர். ஸோ டெக்னிக்கலி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தனியாக ஒருத்தர் நான் இருந்து பண்ணுறேன் அப்படின்னா அது பண்ண முடியுமா முடியாதுன்னு எனக்கு தெரியாது. குறிப்பிட்ட டைமில் என்னால் முடிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம இங்கே கொடுக்குறோம். இதில் யாரால பண்ண முடியுமோ அவங்க பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கை சப்மிட் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளைண்ட் கிட்ட கொடுப்போம், கிளைண்ட் பே பண்ணுவாங்க, நம்ம எல்லாரும் ஹாப்பி, கிளைண்ட் ஹாப்பி. இப்போ ஃப்ரீ டைமில் நம்ம சும்மா இருந்து ட்ரை பண்ணேன், ஏதோ ஒன்று பண்ணேன், ஒர்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் ரொம்பவே பழைய காலத்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து என்ன பண்ண முடியலன்னா இந்த காலத்தில் உள்ள எந்த கம்ப்யூட்டர்னாலையும் எந்த வீடியோ பிளேயர்னாலையும் ப்ளே பண்ண முடியல. அது ஒரு ரொம்பவே அவுட்டேட்டடான ஒரு என்கோட் லைக் என்கோடர் வச்சு என்கோட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. லைக் ஒரு வித்தியாசமான கோடக்கில் அது என்கோடாக இருக்குது அந்த வீடியோ ப்ளே பண்ணணும். இதுதான் ஆக்சுவலான கான்செப்ட். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைக் எனக்கு மண்டே வரைக்கும் அவங்க டைம் கொடுத்தாங்க. பட் நான் அந்த வீடியோ அந்த பவுண்டியை போஸ்ட் பண்ணும்போது 5 மணி நேரம் போட்டேன், 5 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. ஸோ யாராலையும் என்ன பண்ண முடியவில்லை என்று சொல்லி பார்த்துருக்கீங்கன்னா அதை இன்னும் பவுண்டி பண்ண முடியும் அப்படி இல்லை. அதாவது ஒரு வீடியோ அந்த வீடியோ ப்ளே பண்ணணும், அந்த வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கும் அந்த வீடியோ கன்வெர்ட் பண்ணி அந்த பிளேயபிள் ஃபார்மேட்டுக்கு அது கன்வெர்ட் பண்ணி தந்தால் போதும். இதுதான் ஆக்சுவலான விஷயம். பவுண்டி வந்து 1000 rupees அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபஸ்ட்டு இது. ஸோ இங்கே நான் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டேஜ். இந்த சேனலில் உங்களால் முதல்ல இனிஷியலாக பார்க்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. பார்க்க முடியவில்லை என்றால் ஃபஸ்ட் பேசிக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சேனலுக்குள்ள போனீங்கன்னா அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பேசிக்காக புதுசாக ஒரு ரோல் கொண்டு வந்திருக்கு. உங்ககிட்ட பவுண்டி அப்படிங்கிற ரோல் இருந்தால் மட்டும் தான் உங்களால் அந்த டீடைல்ஸ் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரியாக்ட் டு கெட் யுவர் ரோல்ஸ்னு ஒரு சேனல் இருக்குல்ல, இந்த சேனலுக்கு போயிட்டு இதில் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதெல்லாம் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இந்த கீழே ஒரு பார்த்துருக்கீங்களா, ப்ளீஸ் ரியாக்ட் டு திஸ் எமோஜி இஃப் யூ வாண்ட் டு கெட் நோட்டிஃபைட் வென் தேர் இஸ் பவுண்டி. ஒவ்வொரு வாட்டியும் பவுண்டி வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்
வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது செலக்ட் பண்ணுங்கள். லைக் அதாவது இந்த இதை எமௌண்ட் பண்ணும், இப்படி ஒரு எமௌண்ட் பண்ணால் உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களோட ப்ரொஃபைலில் பவுண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் கிடச்சிருக்கும். உங்களுக்கு அது தெரியுதா தெரியல, ஓகே அது ஹைட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கொண்டு போகிறேன். உங்களுக்கு அந்த பவுண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரோல் இருக்கும்போது என்னென்னா ஒவ்வொரு வாட்டியும் பவுண்டி கிரியேட் ஆகும்போது நான் பவுண்டி அப்படிங்கிற அந்த நான் இந்த தடவை ட்ராக் பண்ணல, பட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து போஸ்ட் பண்ணுறது என்னன்னா பவுண்டி அப்படிங்கிறவங்கள மென்ஷன் பண்ணி அந்த ரோலை பிங் பண்ணி நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலான கான்செப்ட். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பவுண்டியில் ஜாயின் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் சில டைம் ஒரு தம்ப்நெயிலிருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஒரு வாட்டி ஆடியோ ஃபைலை பிரித்து கேட்பாங்க, சில டைம் ஆடியோ ஃபைலை மெர்ஜ் பண்ணி கேட்பாங்க, சில டைம் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி கேட்பாங்க, சில டைம் கிராஷ் ஆயிடுச்சு, ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்லேருந்து கிராஷ் ஆயிடுச்சு, அதுலேருந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ரிக்வஸ்ட்லாம் நிறைய வாட்டி வந்திருக்கு. பட் உங்களால் இது முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் விஷயம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வித் தட் பீங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷாருக் கான். பை, ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர்.